ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அதில் வந்து தமிழ் ஃபேமிலிங்கிறது நாங்கள் ஒருத்தங்க, மற்றவங்க எல்லாம் வந்து ஹிந்தி, அங்கே இருக்கிற கொரியன் நேட்டிவ் பீப்புள். அங்கே அந்த படத்தை வந்து சின்ன குழந்தைகள் பார்க்கக்கூடியது ஏசட்ரி கூட வந்து ஒரு படம். அந்த படத்தை வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஒரு வாரமாக அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த யாரும் வந்து எங்கள் ஃபேமிலி கூட அந்தளவுக்கு வந்து பேச்சுவார்த்தை இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த படத்தை வந்து ஒரு ஆபாச படமாக தான் வந்து சித்தரித்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் வந்து அப்படி ஒரு நிலை வந்து இருந்தது. பூலந்தேவி படத்தை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன காரணம் என்று எனக்கு அது புரியல. நான் அந்த படத்தை பார்த்தது வந்து பல வருடங்களுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ரிவ்யூவை வந்து படிக்கும்போது நிறைய புது விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வந்து அந்த பழைய ரிவ்யூஸ் வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, எதை வந்து சொல்ல தவறியிருக்காங்கங்கிற சில விஷயங்கள் இதில் இருக்குது. அது படித்து பார்க்கும்போது நல்லாவே புரிய வந்தது. இப்போ மார்க்சிய விமர்சனம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாமினண்ட் ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் இப்போது நம்ம நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு டொட்டாலிட்டேரியன் ரெஜிம் அப்படிங்கிற இது நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாற்று சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது. அதே நேரம் வந்து ஒரு சந்தேகிக்கக்கூடிய ஒரு தன்மை கூட மக்கள்கிட்ட வந்து இருந்தால் அது ஒரு தவறான ஒரு இது அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி போய்கொண்டு இருக்கும்போது விமர்சனங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து இடம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுவும் இப்போது மீடியா பார்த்துட்டிங்க அப்படின்னா, வர படம், புக்ஸோ எது ஆனாலும் இது ஓகே. இப்போ வெளிவர புத்தகங்கள் ஆகட்டும், சினிமா எதாக இருந்தாலுமே வந்து இதுவும் வந்து ஒரு மாஸ் ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய ஒரு கமோடிட்டியாக தான் எல்லாம் பார்க்குறாங்க. அண்டு இது வந்து அந்த பிஸ்னஸுக்கு சாதகமாக, அதாவது மார்க்கெட்டுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் முதலாளிகள் வந்து முன் வராங்க. இப்போ நான் வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், கடந்த ஒரு 2 வருட காலகட்டத்தில் வந்து எந்தெந்த விதமான சிக்கல்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நல்லாவே பார்த்தேன். அதாவது ஒரு ப்ரொடியூசரை போய் பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனைகள், ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ இதில் வந்து இந்த புக்கில் சில விமர்சனங்கள் சினிமா தயாரிப்பாளர்களாகட்டும், டைரக்டர்களாகட்டும், அவங்க வந்து ஒரு சமுதாய கண்ணோட்டம் அந்த ஒரு இது இல்லாமல் பண்ணுறதா வந்து சில விமர்சனங்கள் இருந்திருக்கு, பழைய விமர்சனங்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் தயாரிக்கிற டைம்லேயும் இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ப்ரொடக்ஷன், இந்த நேரத்தில் வந்து யாரும் கண்டென்ட்டை பற்றி யாரும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ முதலீடு செய்கிறாங்க, அதுக்கு வந்து என்ன லாபம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாங்களே தவிர, இதனால் ஒரு ஐடியாலஜியோ இல்லை ஒரு கருத்தோ அந்த படத்துக்குள்ளே வந்து சொல்ல வரலாம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த காரணத்தினால இப்போ நம்ம இங்கே பார்த்த நிறைய படங்கள், இந்த விமர்சனத்தில் எடுத்த நிறைய படங்கள் வந்து ஜனங்கள் வந்து ரசித்த படங்கள் தான், பெருமளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம். இதில் வந்து ஒரு அந்த மார்க்கெட்டுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்ன இருக்குது, எந்த விதமான ஐடியாலஜி அது வந்து பரப்புனா அந்த வியாபாரம் நல்ல ரீதியாகும், இது வந்து அந்த முதலாளிகளுக்கு சாதகமாக எது அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சினிமாக்கள் வந்து அந்த விதமான சினிமாவே வந்து வெளியில் வந்திருக்கு. விமர்சனங்களும் வந்து அதை வந்து பெரிய லெவலில் அதை பற்றி எதுவும் பேசவில்லை இப்போது. ஸோ இந்த புக்கை வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மெயினாக அந்த பூலந்தேவி படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், பேண்டேட் குயின்னு வந்தது. அந்த படம் வந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கக்கூடிய, அந்த படத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலை கூட கிடையாது அந்த ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அந்த விமர்சனம் அந்த ஒரு படத்தை வந்து விமர்சித்தார்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த விமர்சனத்தையோட மறுவாசிப்பு வந்து இது ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை வந்து எனக்கு கொடுத்தது இதை படிக்கிறப்போ. இதே நேரத்தில் வந்து இன்னொரு படம் வந்து இந்த இதை வாசிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு கிராமத்திலே அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் வந்து நான் பார்த்தது எப்போ அப்படின்னா, சின்ன வயசில் தூர்தர்ஷனில் சண்டே வந்து வரக்கூடிய அவார்ட் வின்னிங் படங்கள் வந்து நிறையா காட்டுவாங்க.
அந்த விஷயத்தில் வந்து ஒரே ஒரு கிராமத்திலே அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் பார்த்து இந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பு உள்ளா இருக்குமாங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா படம் பார்த்துட்டு அதை நான் மறந்துட்டேன். அப்புறம் பல நாட்கள், பல வருடங்கள் கழித்து இந்த நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், இப்போ நடக்கிற இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விதம், இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த படம் எனக்கு பல நேரங்களில் வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தது. இந்த படம் வந்து ஏதோ ஒரு நெருடலான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த புக்கை எடுத்து படிக்கும்போது ஒரே ஒரு கிராமத்தில் படத்தை பற்றின விமர்சனம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு லாபினால் வந்து புஷ் பண்ணப்பட்ட ஒரு படம். அதே நேரம் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அந்த கருத்தை வந்து விமர்சனம் செய்திருக்காங்க அந்த காலத்தில். அதில் வந்து விட்டு போன சில விஷயங்கள் வந்து இந்த மறுவாசிப்பில் ஐயா வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. மெயினாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா, நான் இந்த காலேஜஸ் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு ஃபிலிம் மேக்கிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்து இந்த ஒரு ஃபிலிமோட இந்த ஆஸ்பெக்டை பார்த்து வந்த நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு சினிமாவை வந்து மோஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு தொழில்நுட்ப கலையாக தான் வந்து அணுகிறாங்களே தவிர, இதில் ஒரு கருத்தோ இல்லை ஒரு ஐடியாலஜியோ வச்சு படம் எடுக்கிறத பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இல்லை சில கல்லூரிகளாகவும் இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் தான் மெயினாக சொல்லித்தராங்க. அதாவது கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எடிட்டிங் எப்படி பண்ணலாம். ஆனால் படத்தில் வந்து என்ன ஐடியாலஜி இருக்குது, எந்த விதமான கருத்தை வந்து முன்வைக்கணும், எந்த கருத்தை எடுத்து கதை இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதாவது சினிமா சார்ந்த கல்லூரிகளில் வந்து சொல்லித்தரது இல்லை. விமர்சனம் வந்து இந்த ஒரு விதத்தில் வந்து ரொம்பவே உதவக்கூடியது. விமர்சனம் முதல்ல ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த காரணத்தினால விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு கதையோ இல்லை ஒரு புத்தகமோ இல்லை ஒரு திரைப்படமோ அதை வந்து பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இது வந்து பொதுவாக எல்லா இந்த வெப்சைட்டில் இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ஸோ இதில் வந்து ஒரு விமர்சனம் ஆடியன்ஸுக்கு வந்து ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறக்கு, ஒரு சாய்ஸை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு விமர்சனம் நடக்குது. ரெண்டாவது விஷயம், கொஞ்சம் ஒரு டீப்பர் தாட் இன்னும் கூட சிந்திச்சு இந்த படமோ இந்த கதையோ இந்த புத்தகமோ வந்து எதை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிந்திக்க தூண்டிய சில விமர்சனங்களும் இருக்குது. மூன்றாவது விதமாக வந்து ஒரு ஆர்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விமர்சனம். இது ஒரு கலையாக பார்த்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, இதில் எந்தெந்த விதமான யுக்திகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து விமர்சனம் வந்து பண்ணலாம். ஸோ இந்த புக்கை வந்து விமர்சனங்களையும் ஒரு மறுவாசிப்பு பண்ணக்கூடிய ஒரு புத்தகம். இப்போது இது எப்படி உதவும்னு பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விமர்சனங்கள் வெகுஜன மக்கள் வந்து அதிகமாக வந்து பல விமர்சனங்கள் எல்லாமே வந்து ஒரு பொருளாதார ரீதியாக சினிமா விமர்சனம். இப்போ ப்ளூ சட்டை மரன் ஒருத்தர் பண்ணுறாரு, பரத்வாஜ் ரங்கன் ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. இவங்க எல்லாமே வந்து பிஸ்னஸ் ரீதியாக தான் அணுகிறாங்களே தவிர, படத்தில் உள்ளே இருக்கிற ஒரு டீப்பர் மீனிங் அதை பற்றி யாரும் பண்ணுறதில்ல. இந்த விமர்சனங்களை வாசிக்கும்போது ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கட்டும், இல்லை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபிலிம் மேக்கர் டெக்னீஷியனாக இருந்தோம், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்குது. நம்ம எந்த மாதிரி கதைகளை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது விதமாக மெயினாக இந்த புத்தகம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்சிய விமர்சனம். மார்க்சிய விமர்சனம் நிறைய விதமான விமர்சனங்கள் இருக்குது. மார்க்சிய விமர்சனம் ஒன்று, பெண்ணியம் ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. அது விட்டிங்கன்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் அப்ரோச், சீமியோட்டிக் அனாலிசிஸ், இந்த மாதிரி பல விதமான விமர்சனங்களை நம்ம எடுத்து பண்ணலாம். இந்த விதத்தில் இவங்க எடுத்துகிட்ட முக்கியமான விஷயம் வந்து மார்க்சிய விமர்சனம். அண்ட் ஐயா வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்சிய விமர்சனங்களும் இவ்வளோ காலத்தில் வந்து அந்த விமர்சனமும் வளர்ந்துருக்கணும். நம்ம வந்து ஒரு 10, 20, 30 வருஷமாக நான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, விமர்சனம் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு டூல்ஸ் தேவைப்படுது, ஒரு நெரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வளர்ந்துருக்கணும். அது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு படம் வருது அப்படின்னா, அந்த படத்தை எல்லோரும் பார்த்துட்டு ஜஸ்ட்டு லைக் தட் விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர, ஒரு கிரிட்டிக்கல் ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது. அந்த இதை வந்து எப்படி நம்ம பூர்த்தி செய்யலாம், அதே மார்க்சிஸ்ட் விமர்சனத்தை வந்து எப்படி முன் கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ மார்க்சிஸ்ட் விமர்சனம்னு எடுத்துட்டிங்கன்னா, முதல்ல ஒரு சோஷியல் நார்ம்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு சமுதாயத்தில்
கட்டமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து மார்க்சிஸ்ட் விமர்சனம் வந்து வெளிப்படுத்தி காட்டணும். ரெண்டாவது வந்து கிளாஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ஐடியாலஜிஸ். சொசைட்டியில் வந்து நிறைய தரப்பட்ட மக்கள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்குது. அவங்களுக்கான ஐடியாலஜிஸை வந்து முன்வைக்குது ஒரு படம் இருக்கட்டும். அந்த 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 ஐடியாலஜிஸ் வந்து எந்த ஐடியாலஜியை வந்து படங்கள் வந்து முன்ன வைக்குதுங்கிறது. செகண்ட் வந்து இந்த ஜெண்டர் பேஸ்டு ஐடியாலஜிஸ். அதுக்கப்புறம் பேட்ரியாட்டிசம், நேஷ்னலிசம், இதை பற்றின கருத்துக்கள் வந்து மார்க்சிய விமர்சனம் ரொம்ப டீப்பாக போயிருக்காங்க. அதே நேரம் வந்து ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ், அதுக்கப்புறம் வந்து எத்னிக் ஐடியாலஜிஸ் இருக்குது. இந்த விமர்சனங்கள் வந்து நிறைய படம் எடுத்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு படத்தை வந்து விமர்சனத்தை படித்து பார்க்கும்போதும் இந்த படத்தை வந்து இப்படியும் நம்ம பார்த்துருக்கலாம், இந்த ஒரு அப்ரோச்சும் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு சிந்தனை வந்து ரொம்பவே இருந்தது. அதில் மெயினாக நான் வந்து ரொம்ப ரசித்து படித்த இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் டுடேன்னு ஒரு படம் 1997 வந்த ஒரு படம். அந்த படத்தை பற்றி படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா இப்படியும் வந்து இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அதை வந்து ஜஸ்ட்டு படித்து காட்ட விரும்புகிறேன் நான். நீங்கள் ஓகே, இது திரைப்பட விமர்சனம் மறுவாசிப்பு. ஓகே, இதில் வந்து சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு உரிய நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட சீருடை, மத்திய உணவு, காலை கூட்டு வழிபாடு, தேர்வுகள், மதிப்பெண்கள், சில பொது நியமங்கள் என்பனவற்றை ஜனநாயகமற்ற பள்ளிக்கூடங்கள் கையாண்ட விதத்தில் மிகவும் கசப்பு முற்றிய இளையோர்கள் குறிப்பாக ஆண்கள் அவர்களது 18 வயதில் மேல்நிலை வகுப்பு முடித்தவுடன் அரசமைப்பு வழங்கும் அங்கீகாரத்தின் பெயரில் தங்கள் ஆளுகை செய்து கொள்ளும் கவர்னன்ஸ் உரிமை தங்களிடமே வழங்கப்பட்ட பிறகு அங்கு ஏற்படும் சுதந்திரத்தை பரிசோதித்து பார்க்கும் இளம் பருவ தடுமாற்றத்தை தான் இந்த திரை விமர்சனம் மேலை சீரழிவு பண்பாடு என்று வலியுறுத்தி கொண்டு மேலே செல்கிறது அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இதில் இருக்கிற ஒரு விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரழிவு கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்குது. இந்த மறுவாசிப்பில் வந்து அந்த சீரழிவு கலாச்சாரம் எதை சொல்கிறாங்க, எதை குறிக்கிறாங்க அப்படிங்கிறது. இது வந்து அது சீரழிவு கலாச்சாரம் கிடையாது. அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கிறப்போ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அது வந்து சீரழிவு கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இப்போ மறுவாசிப்பு பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் சில விஷயத்த யோசிச்சிருப்போம். அந்த இதையை வந்து நம்மளும் வந்து மாற்றி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தனைகளும் மாறும், ஐடியாலஜிஸ் எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கும். ஸோ இதில் எனக்கு லவ் டுடேவை பற்றி படித்த விமர்சனம் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா படம் பார்த்ததை விட இந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்தது. இந்த கண்ணோட்டத்தை வந்து நான் இதோட இந்த படத்தை மறுபடியும் பார்க்கும்போது ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்குறேன். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோஜா படத்தை பற்றி பழைய விமர்சனம். ரோஜா படம் ரிலீஸ் ஆனப்பவே வந்து ஒரு நெருடலான ஒரு படம் தான். ஏன்னா அது தேசியவாதம். இப்போ இருக்கக்கூடிய இது வந்து முதல்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தை ஒரு 20 வருஷம் முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை காட்டி இப்போ அது வந்து பூதாகரமாக வளர்ந்து நிற்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல். ரோஜாவில் அது ஒரு சின்ன விஷயமாக வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ரோஜா படம் பார்க்கும்போது நம்ம மெயினாக மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மென்மையான அழகிய சிறப்பான கலையின் வடிவமும் மோசமான கருத்தும் கொண்ட படைப்பு மிக மிக அபாயகரமானது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து மாவு அவர் சொன்ன ஒரு கருத்து. இது வந்து ரோஜா, பாம்பே, அதுக்கப்புறம் உயிரே, இது போன்ற படங்களில் வந்து ரொம்பவே பொருத்தும். ஏஸ்தட்டிக் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு படம், பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்கக்கூடிய படங்கள். ஆனால் அது கருத்து ரீதியாக வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது அப்படிங்கிற விஷயம். இது ஏன் முக்கியம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் சொல்லித்தரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், நான் வந்து ஏஸ்தட்டிக் வேல்யூஸை தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து எப்படி ஒரு விஷயங்கள் தெரிய வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர, ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒருத்தருக்கு வந்து கேமரா சொல்லி தராங்கன்னா கேமராக்குள்ளே எல்லாம் மிக அழகாக காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமா, எடிட்டிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், மியூசிக் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் தான் போகிறமே தவிர
இது வந்து ஒரு அழகாக காட்டக்கூடிய விஷயத்தில் கருத்து வந்து எப்படி வேணும், எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு கருத்து வந்து உள்ளே வந்ததுன்னா அந்த என்டையர் ஃபார்ம், அந்த ஃபிலிமோட ஸ்ட்ரக்சரே வந்து அது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு விமர்சனத்தில் வந்து சுட்டி காட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு வந்து ஒரு தனி விதமான ஒரு அனுபவம். ஏன்னா புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சப்ஜெக்டிவ், ரீடிங் இஸ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து மாறுபடும். சினிமா பார்க்குறது போல், சினிமாவில் வந்து ஹீரோவோட முகம் எப்படி தானே அந்த மாதிரி முகத்தை தான் நம்ம பார்ப்போம். புத்தகம் வாசிக்கும்போது நம்ம அதை வந்து இமேஜின் பண்ணிக்க முடியும், நம்ம அதை பற்றி திங்க் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த புத்தகம், அதாவது சினிமாவை பற்றின ஒரு விமர்சனம், அதோட மறுவாசிப்புங்கிறது எனக்கு இது வந்து ஒரு 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 விதமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு கலை அனுபவத்தை கொடுத்தது இது படிக்கிறப்போ. அப்புறம் இன்னொரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பல விமர்சனங்கள் வந்து இதுக்கு முன்னே வந்து பதிப்பில் வராத விமர்சனங்கள் அதுவும் இருந்திருக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த விமர்சனங்களையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே, அதையும் நம்மளுக்கு வந்து மறுபரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவம். அண்ட் பல இடத்தில் வந்து போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறேன். அண்ட் ஐயூறு பதிப்பகம் இந்த மாதிரி ஒரு முயற்சியை முன்னிட்டு ஒரு புதுவிதமான எனக்கு இது புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு இதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் மணிகோ பழனிச்செல்வம் ஐயாவுக்கும் மிக்க நன்றி.